மாவட்டம் தலைவாசல் அருகே கொள்ளையர்கள் வீடு மாறி வந்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கொள்ளையர்கள் வீடு மாறி வந்திருக்கின்றனர். டீச்சர் வீடு இல்லையா, வங்கியிலிருந்து எடுத்து வந்த 30 லட்சம் எங்கே என கொள்ளையர்கள் கேட்டிருக்கின்றனர். கத்தியை காட்டி மிரட்டி பீரோவில் இருந்த 7.5 சவரன் நகை, 25,000 ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே இருக்கிறது வடக்கு காடு பகுதி. இந்த பகுதியை சேர்ந்தவர் அமராவதி. இவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கார் கம்பெனியில வேலைக்கு சென்று வருகிறார். இவர் மட்டும் தனியாக அவருடைய வீட்டில் வசித்து வருகிறார். வழக்கம் போல நேற்று இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நள்ளிரவு 1 மணிக்கு முகமூடி அணிந்த 4 பேர் வீட்டிற்குள் புகுந்திருக்கிறார்கள். அவர்கள் கத்தியை காட்டி மிரட்டி வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு 7.5 பவுன் நகை மற்றும் 25,000 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை அந்த கொள்ளையர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வங்கியிலிருந்து எடுத்து வந்த 30 லட்சம் ரூபாய் பணம் எங்கே என்று அந்த பெண்மணியிடம் கேட்டிருக்கிறார்கள். அவர் என்னிடம் 30 லட்சம் பணம் இல்லை, நான் எங்கே போவது என்று சொல்லியிருக்கிறார். நானே கூலி வேலைக்கு சென்றிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அப்போது இது டீச்சர் வீடு இல்லையா, சாரி நாங்கள் வீடு மாற்றி வந்துவிட்டோம் என்று அந்த பெண்மணியிடம் கூறிவிட்டு அந்த நகை பணத்தை எடுத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தை வெளியில் யாரும் சொல்லக்கூடாது அப்படி என்று கூறி அவர் கையில் இருந்த செல்போனையும் பறித்துக் கொண்டு ஒரு அறையில் அவரை பூட்டிவிட்டு அந்த 4 பேரும் தப்பி சென்று விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று காலை அருகில் இருந்தவர்கள் அவர் வீட்டிலிருந்து வெளியே வராத காரணத்தினால் கதவை உடைத்து உள்ளே பார்க்கும்போது நடந்த சம்பவம் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பும் ஒரு பிஓஓ வீட்டில் நகை இதே போல கொள்ளையர்கள் நகை பறித்து சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்களும் அவர்களாக இருக்குமா என்று காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மோனிதா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுலக்கண்ணன்.